ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிக பிரயாசத்தோடும் மிகுந்த ஜபத்தோடும் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அளிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்குங்கள், இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த நாளிலே எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முடிந்தால் என்னோடு கூட நீங்களும் வேதத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை தியானிக்க அன்பாக கேட்கிறேன். இது ஒரு நீண்ட அதிகாரம், இருந்தாலும் 1 முதல் 8 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். வாசிக்க நேரமில்லை, இது குறுகிய இடைவெளியாக இருக்கிறதுனாலே நீங்கள் வார்த்தையை மாத்திரம் பார்க்கும்படி அன்பாக கேட்கிறேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் கொடுக்கிற புதிய பரிணாமங்கள். திரையிலே பாருங்கள், the depths of the Lord. தேவன் கொண்டு போக விரும்புகிற அளவுகள். இரண்டாவது, the dimension of God. தேவன் உங்களை கொண்டு போகிற புதிய பரிணாமங்கள். மூன்றாவது, the distinction of God. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அல்லாவிட்டால் வெற்றி, அல்லாவிட்டால் ஒரு புதிய பெயர். டிஸ்டிங்ஷன் சொல்லும் போது ஒரு பெரிய சாதனை உங்களுக்கு வாழ்க்கையில வைக்க விரும்புகிறார். திரும்ப சொல்லுகிறேன், the depths. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஆழங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மேற்போக்காய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. காலமெல்லாம் என்றைக்கு ஆலயத்திற்கு வந்தார்களோ மரிக்கும் வரை அதே அனுபவம், அதே ஜபம், அதே வாழ்க்கை. கொஞ்சம் கூட வாழ்க்கையில் மாற்றமில்லை, எண்ணங்களில் மாற்றமில்லை, சுபாவங்களில் மாற்றமில்லை, வாழ்க்கையிலே மாற்றமில்லை, பேச்சிலே மாற்றமில்லை, அவர் நடத்தையிலே மாற்றமில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆழங்கள். இரண்டாவது, ஒரு புதிய பரிணாமங்கள். ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய பாதையில நீங்கள் அறியாத, எட்டாத, இதுவரைக்கும் அனுபவிக்காத நியூ டைமென்ஷன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரிணாமங்களிலே உங்களை கொண்டு போய் விரும்புகிறார். அதைத்தான் நாம் எரேமியா 33:3 வாசிக்கிறோம். நீ அறியாததும் உனக்கு கேட்டாதுமான பல புதிய காரியங்களை என்றைக்கு ஒரு நாள் அல்ல, நாள்தோறும் புதிய அனுபவங்கள், புதிய பரிணாமங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவது, நியூ டிஸ்டிங்ஷன். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு புதிய பெயர், ஒரு புதிய சாதனை. இதுவரைக்கும் இருந்த சாதனைகளை முறியடித்து சாதனையாளர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனையோ சாதனையாளர்களை கிறிஸ்தவ உலகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த சாதனையை முறியடிக்கிற ஒரு புதிய சாதனையாளராக, ஒரு டிஸ்டிங்ஷனாக கர்த்தர் உங்களை மாற்றும்படி விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த அதிகாரத்தை வாசியுங்கள். இப்பொழுது 47:1 சொல்லுகிறது, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வரப்பண்ணினார். அப்பொழுது இதோ வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்திலிருந்து பாய்ந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆன்மீக ஆசீர்வாதங்கள் எங்கிருக்கிறது? ஆலயத்திலே. இந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். இதோ அவர் ஆலயத்திற்கு என்னை திரும்ப வரப்பண்ணினார். அந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் தெற்கே பாய்ந்தது. அப்படியானால் உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களும், ஆன்மீக, பொருளாதார அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆலயத்திற்குள் இருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்தை அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். தொலைக்காட்சிகளிலே, ஊடகங்களிலே இப்படியாகவே சில பேர் மிஞ்சின பசுத்தவான்கள். யாருமே இந்த பூமியில நல்ல ஊழியர்கள் இல்லை, நல்ல திருச்சபைகள் இல்லை. அன்புக்குருளே, இந்த பூமியிலே எதுவுமே சிறந்த திருச்சபை இல்லை. ஆண்டவர் ஏன் திருச்சி வைத்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த. அன்புக்குருளே, நான் நல்லவர் என்பதல்ல, நம்மை நல்லவர்களாய் மாற்றத்தான் திருச்சபை. இன்றைக்கு அநேக சொல்கிறார்கள், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஊழியன் சரியில்லை, அங்கு வருகிற மக்கள் சரியில்லை, நான் ஏன் போக வேண்டும்? நாளுக்கு ஒரு சபை, மாதத்திற்கு ஒரு சபை, வருடத்திற்கு ஒரு சபை. சபை இவர்கள் உலகம் சுற்றும் வாலிபர்கள். காரணம் என்னவென்றால், ஊழியனை குறை கண்டுபிடிக்கிற உலகம். அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் தான் ஆசீர்வாதம். திரும்ப படிக்கிறேன், அந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் தெற்கே பாய்ந்தது. அப்படியானால் ஆசீர்வாதங்கள் எங்கிருக்கிறது? ஆலயத்திற்குள்ளே. எசேக்கியேல் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார்.
அன்பானவர்களே, இங்கே அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தேவன் அளந்தார், தேவன் அளந்து பார்த்தார், அது அளவாய் இருந்தது. என்னுடைய கருத்து என்னவென்றால், தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அளந்து பார்க்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நேற்றைய தினம் உங்கள் வாழ்க்கை எப்படி, இன்று வாழ்க்கை எப்படி? நம்முடைய வீடுகளிலே குழந்தை பிறக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை பெற்ற பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? என் குழந்தை வளர வேண்டும். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வளர்ந்திருக்கிறது, எடை கூடியிருக்கிறது, பேச்சுத்திறன் அதிகரித்திருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய பெற்றோருடைய மகிழ்ச்சி எதிலே? அந்த பிள்ளை வளருவதிலே, அந்த பிள்ளை பேசுவதிலே, அந்த மழலை சொல்லிலே. அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் நாள்தோறும் ரசிக்கிறார், நாள்தோறும் அவர் ருசிக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் சிலுவையிலே அவரால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 சொல்லுகிறார், நான் உங்களை பெற்றேன். இந்த வார்த்தை பலமுறை திருமறையிலே அடிக்கடி வருகிறது. நான் உங்களை பெற்றேன். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கிறவர். அது மட்டுமல்ல, ஒரு புதிய அனுபவங்களிலே உங்களை கொண்டு போகிறவர். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகம் 47:6 சொல்லுகிறது, நீ இதை கண்டாயா? அப்படியானால் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவங்களை நீ காணும்படி விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஏதோ வந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம், ஆலயத்திற்கு போகிறோம். இது சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு பாரம்பரியம் அல்ல. ஏதோ போக வேண்டும், 2 பாடல்களை பாட வேண்டும், ஏதோ காணிக்கை செலுத்த வேண்டும், அதுல ஒரு திருப்தி இல்லை. அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரிணாமங்கள். நேற்றை விட இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கிறேனா? வசனத்திலே, ஆவியிலே, என்னுடைய அனுபவங்களிலே, என்னுடைய கேரக்டரிலே வளர்ந்திருக்கிறேனா? கேரக்டர் மேக்ஸ் எ மேன். இன்றைக்கு காலாகாலமாய் சபைக்கு போகிறார்கள், இன்னும் கேரக்டர் ஃபார்ம் ஆகவில்லை. சுபாவங்கள், நல்ல சுபாவங்கள் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை. நல்ல பண்புகள் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. திரும்ப சொல்லுகிறேன், உயரங்கள் தேவையில்லை, ஆழங்கள் இருந்தால் போதும். இன்றைய மனிதர்கள் உயரத்தை விரும்புகிறார்கள், ஆனால் தேவன் ஆழத்தை விரும்புகிறார். எனவேதான் எசேக்கியேல் 47 அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, அளந்து பார்த்தார், அளந்தார். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் அளக்கிறார். ஒருவேளை நான் ஊழியனா இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எந்த ஊழியனா இருந்தாலும், அவர் மெகா பாஸ்டரா இருந்தாலும், எளிமையான ஒரு கிராம ஊழியரா இருந்தாலும், ஒவ்வொரு ஊழியனையும் அவருடைய ஒவ்வொரு நிலைகளையும் அளந்து பார்க்கிற கர்த்தர். உலகம் வெளிப்புறத்தை பார்க்கிறது, தேவன் உள்ளான காரியங்களை பார்க்கிறார். உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் அந்தரங்கத்தை பார்க்கிறது. உலகம் உயரத்தை பார்க்கிறது, தேவன் ஆழத்தை பார்க்கிறார். யாரவர்? அளந்து பார்க்கிற கர்த்தர். இங்கே 2வது சொல்ல விரும்புகிறேன், அளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. இங்கே 4 விதமான அளவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கணுக்கால் அளவு, 2வது முழங்கால் அளவு, 3வது இடுப்பளவு, 4வது நீச்சலின் ஆழத்தின் அளவு, கடக்க முடியாத அளவு. இங்கே பல அளவுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், the depths of our Christian life, நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். அன்புக்குரியவர்களே, உலகத்தினுடைய அளவுகோல் வேறு, பரலோகத்தினுடைய அளவுகோல் வேறு. திரும்ப சொல்லுகிறேன், உலகம் காண்கிற ஒன்றை வைத்து அளக்கிறது, தேவன் காணாத ஒன்றை வைத்து அளக்கிறார். உலகத்தினுடைய மதிப்பீடு வெளிப்புற தோற்றம், தேவனுடைய மதிப்பீடு, உடைய தேவனுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் மதிப்பீடு வேறு, பரலோகத்தின் மதிப்பீடு வேறு. உலகத்தின் மதிப்பீட்டை விரும்பாதிருங்கள், பரலோகத்தின் மதிப்பீட்டை விரும்புங்கள். எல்லாரும் சொல்லுவார்கள், அவருக்கு என்ன வசதியா இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார். என்னை பொறுத்தளவிலே நான் உலகத்தின் மதிப்பீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பரலோகம் என்னை யாராய் மதிப்பிடுகிறதோ அதுதான் நான். ஒருவேளை எளிமையான வாழ்க்கை வாழலாம், பரலோகம் உங்களை எப்படி பார்க்கிறதோ அப்படியே நீங்கள் பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவர் அளந்து பார்க்கிற கர்த்தர். அளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி அமைக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளிலே என்னை கண்டார், என்னுடைய 17வது வயதிலே என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் அளவு மாறிக்கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள், சுபாவங்கள், வாழ்க்கையின் தரத்தை கூட அவர் மாற்றுகிற கர்த்தர். இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு 4 விதமான அனுபவங்கள். முதல் அனுபவம் என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது கணுக்கால் அளவு.
அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பதாக அங்கே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் என்னை அந்த நதியை சுற்றி வர பண்ணினார். இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், சுற்றி வருகிறார்கள் ஒழிய அதற்குள்ள இறங்குகிற மக்கள் அல்ல. ஆலயத்திற்கு போகிறார்கள், நீண்டகால அனுபவம், இதிலே ஒரு பெருமை. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாய் போகிறேன், என்ன பிரயோஜனம்? அன்புக்குள்ளே, நதியை பார்க்க அல்ல, நதியிலே நீ இறங்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு பார்த்து ரசிக்கிற மக்கள் ஏராளம், பார்ப்பதால் பயனில்லை. அதற்குள்ளே சென்று ஆழங்களை அனுபவிக்க, கடலை பார்ப்பது முக்கியமல்ல, முத்தெடுக்க வேண்டுமானால் அந்த கடலையே பார்த்து கொண்டிருப்பதிலே நன்மை இல்லையே. கடலுக்குள் நீந்தி அதற்குள்ளே மூழ்கினால் மட்டுமே முத்தெடுக்க முடியும். இன்றைக்கு ஜனங்கள் முத்துக்களை விரும்புவதில்லை, இயற்கை காட்சிகள் ரசிக்கும் மக்கள் ஏராளம். ஆண்டவர் ரசிக்க மட்டும் நம்மை அழைக்கவில்லை, அவருடைய ஆழங்களின் அனுபவங்களை அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதைத்தான் எபேசியரில் வாசிக்கிறோம். உன்னதங்கள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை கேட்க அல்ல, படிக்க அல்ல, அதை பெற்று அனுபவிக்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செலுத்த வேண்டிய சில கிரயங்கள் உண்டு. கிரயங்கள் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. நோ பெயின் நோ கெயின். இன்றைக்கு ஒரு கூட்டத்தார் கரையிலே நின்று ரசிக்கிறவர்கள், ஆஹா எத்தனை அழகு, நல்ல பாடல், நல்ல பிரசங்கம், எல்லாம் நல்லா இருக்கிறது, ஆனால் நான் உள்ளே செல்ல வேண்டுமே. நீங்கள் உள்ளே செல்லாத வரைக்கும், நீங்கள் அதற்குள்ளே இறங்காத வரைக்கும் ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில வருவதில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கரையிலே நிற்கிற மக்களாக அல்ல, நதிக்குள்ளே இறங்குகிற மக்களாய் நீங்கள் மாறுங்கள். சிலருக்கு நதி அந்த தண்ணீரை பார்த்தாலே பயம். இல்லை அன்பானவர்களே, அது உங்களை வாழ வைக்கும், உங்களை செழிப்பாக்கும். ஆரம்பத்தில் சொல்வது போல ஒரு புதிய பரிணாமங்களை உங்களுக்கு தரும். நீங்கள் எதிர்பார்க்காதே, யோசித்திருக்காதே. அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். இன்றைக்கு 46 ஆண்டுகளாக திரும்பி பார்க்கும் போது எனக்கே என்னுடைய வாழ்க்கை ஆச்சரியம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற புதிய பாதைகள். இதுவரை எத்தனையோ மனிதர்கள் செல்ல முடியாத அமேசான் காடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க, கம்யூனிஸ்ட் நாடுகளிலே தேவனுடைய இரும்பு திரைகளுக்கு பின்னால் இருக்கிற ரஷ்யா, செக், ஸ்லோவேக்கியா, போலந்து, இப்படிப்பட்ட அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகளிலே, வியட்நாம், கம்போடியா, இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போதிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இதான் எதிர்பார்க்காதே, நினைத்து பார்க்காத புதிய அனுபவங்கள் எங்கே கிடைக்கும்? நதியின் ஓரத்தில் அல்ல, அது நதிக்குள்ளே நீங்கள் இறங்கும் போது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, ஒருவேளை நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு அமைதியா இருக்கலாம், பிரபலம் இல்லாமல் இருக்கலாம், உலகம் 1000 காரியங்களை சொல்லலாம், ஆனால் அமைதியா இருக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம், தேவன் ஜனங்களிலே தேவன் அமைதியா இருப்பது போல தெரியும். இல்லை அன்பானுள்ளே, சிறப்பான ஒன்றை உங்களுக்காக செயல்படுத்துகிற நேரம். இந்த கடைசி அனுபவம், அதாவது தலை தெரியாத அளவுக்கு அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார். இதிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்? அவர் பெரியவர், செயலிலே பெரியவர், எண்ணங்களிலே பெரியவர், திட்டங்களிலே பெரியவர், பரிணாமங்களிலே பெரியவர். உங்களுக்கென்று ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன், இங்கே இந்த ஒரு புதிய அனுபவங்களுக்குள்ளே, ஒரு புதிய அர்த்தத்துக்குள்ளே, ஒரு புதிய ஆழை உள்ளே உங்களை நடத்த விரும்புகிறார். ஒருவேளை கரையில் இருக்கிறவர் சொல்லுவார்கள், அவர் அடித்து கொண்டு போனார், அவர் இல்லை, அவர் போய்விட்டார். இல்லை அன்பானவர்களே, கரையில் இருக்கும் வாழ்க்கை ஒரு ஸ்டைல் லைஃப், அதாவது ஒரு மேற்போக்கான உலகம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் நீச்சல் ஆழத்துக்குள் இருக்கிறவனுக்கு பரலோகம் மட்டுமே தெரியும். அவனுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு. உலக பார்வைக்கு அவன் ஒருவேளை முடிந்து போனவனாய், முற்று பெற்றவனாய், எல்லாம் முடிந்தது. இல்லை அன்பானவர்களே, எல்லாமே ஆரம்பிக்க போகிறது இந்த நாளிலே. அன்பானவர்களே, நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை புதிய அனுபவங்களுக்குள்ளே, அதைத்தான் 2வது குறிப்பிலே சொன்னேன், a new dimension, ஒரு புதிய பரிணாமங்களுக்குள்ளே உங்களை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் ஆண்டவரே, நதியில் அல்ல, கரையில் அல்ல ஆண்டவரே, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவும் இல்லை, நீச்சல் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் ஜீவராசிகள் பிழைக்கும்படியாக எங்கள் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிற
ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக வருங்கால இந்தியாவிலே மிகப்பெரிய இன்னொரு பில்லி கிரகமாக, இன்னொரு ரெய்னாட் போங்கேவாக, எங்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆண்டவரே தலைவர்களாக எங்களையும் மாற்றும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.